அன்பானவர்களே, அடர் போர்டு பேப்பர் சில்வர் சில்ட்ரன்ஸ் வாலிப பெண்களே, இளைஞர்களே, இப்போ வந்து இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு இல்லை லென்த் வீடியோ எதுவாக இருந்தால் கூட இருக்கட்டும். ஏன் தெரியுமா யாரும் லைக் போட மாட்டாங்க? மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் இருக்கும், ஆனால் லைக்ஸ் இருக்காது. லைக்ஸ் இருந்துன்னு வச்சுக்கேன், இப்போ என்ன மாதிரி கிழம், ஆமாம், ஒரு நாளைக்கு 50 வீடியோ போடுது. இன்னும் ஆகும் பாவம், அவங்க ஒரு பேசிக் ஃபோனோ இல்லை வேறு ஏதோ ஒரு மொக்க ஃபோன் வச்சுன்னு, தாத்தா ஒய்ஃபை வச்சுன்னுக்கிறேன், ஒரு 6 செல்ஃபோன் வச்சுன்னுக்கிறேன், எல்லாமே காஸ்ட்லி ஃபோனு, பத்தாக்குறைக்கு ஆப்பிள் ஓடுது, லேப்டாப் வச்சுன்னு இருக்கிறேன், கம்ப்யூட்டர் வச்சுன்னு இருக்கிறேன், அது 32 GB ரேமு. ஸோ பாவம், நான் பாட்டு 50 வீடியோ போடுவேன், பாவம் அந்த செல்ஃபோன் இன்னும் ஆகும். அதனால் அவன் லைக் போட மாட்டான், வீஸும் போட மாட்டான். பட் என் வீடியோ யாரோ ஒருத்தவங்க பார்த்தா போதும், அந்த புள்ளிக்கு நாம் ஏதோ ஒரு கருத்து சொன்னன்ற சந்தோஷத்தில் நானும் போட்டுக்கினே இருப்பேன். பட் இன்னும் நான் சொல்ல வரேன்னா, நம்ம பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம். அதனால் வியூஸ் வரலையேன்னு யாரும் கவலைப்படாதீங்க, அதுக்காக கருத்து சொல்லாமல் விட்டுடாதீங்க. உங்களுடைய கருத்து இந்த உலக மக்களுக்கு பயங்கரமாக தேவைப்படுது. இந்த துணி அவுத்து போட்டுட்டு போடுற வீடியோஸ் எல்லாம் விட்டுட்டு ஏகப்பட்ட கருத்துக்கள் இந்த பைத்தியக்கார படிக்காத மக்களுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா அந்த திமுக ஆட்சியை வந்து இவங்க மைண்டில் வச்சுக்கின்னு பிரியாணி கிடைக்கும், குவார்டர் குடிக்கும்ன்றதுக்காக தன்னுடைய உயிரிலும் மேலான ஓட்டை கேவலப்படுத்துறான். இவனை இயற்கையை அழிச்சு நாசம் பண்ணதுக்கு முன்னால் உங்களை மாதிரி இளைஞர்கள், வாலிப பெண்கள் அவங்கள திருத்துங்க, ஒன்று சேருங்க, கூட்டம் சேருங்க. ஆமாம், நேற்று வந்து காரல் மார்க்ஸ் உடைய வந்து நினைவு நாள். அந்த மாதிரி ஒரு ரஷ்ய புரட்சியாளர். இங்கே ஏன் இந்த மாதிரி யாருமே வந்து ஒரு புரட்சி பண்ண மாட்டீங்க, ஒரு போராட்டம் பண்ண மாட்டீங்க? மக்கள், ஊர் ரத்தம், ஜனம், குழந்தை, அதுங்க படிப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை. இவன் பாட்டுக்கு என்னமோ பட்ஜெட்டுன்ற பேரில் என்னத்தையே போட்டு வச்சுருக்கான். அதை பற்றி தான் படிக்க போகிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த வீடியோ உங்களை பாருங்கள். அன்பானவர்களே, உலகில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லார் கையிலையும் வந்து செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் இருக்குது, ஓகே. என்ன மாதிரி செல்ஃபோன் இருக்குது? பாதிக்கு பாதி இல்லை, முக்கால்வாசி பேர் உலகில் எல்லாம் மூடுகளெல்லாம், ஆமாம், எங்கெங்கெல்லாம் நெட்ஒர்க் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து செல்ஃபோன் இருக்குது. பட் என்ன மாதிரி ஃபோன் இருக்குது? எல்லாம் காஸ்ட்லி ஃபோனாக வச்சுன்னு இருக்கிறாங்க, இல்லை பேசிக் ஃபோன் தான், பட்டன் ஃபோன்ஸ். ஸோ அவங்களால பாவம் எந்த ஒரு வீடியோ ரீல்ஸ் பெருசாக வந்து அவங்க ரசிக்க முடியாது. பட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனு, அப்புறம் ஐஃபோன், இந்த மாதிரி காஸ்ட்லி ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. அவனும் பார்த்தீங்கன்னாக்க பயங்கரமாக மாதம் ஒரு 1.5 ஜிபிக்கு இல்லை ஒரு 2 ஜிபிக்கு இல்லை ஒரு 2.5 ஜிபிக்கு பிச்சை எடுக்கிறான். பயங்கரமாக பிச்சை எடுக்கிறான். அவன் எங்கேருந்து உனக்கு லைக் போடுவான்? அவன் எங்கேருந்து உன் வீடியோ பார்ப்பான்? நீ பாடு ஒரு நாளைக்கு இப்போ தாத்தா 50 வீடியோ அடிச்சு விடுவான். அவன் செல்ஃபோனில் பட்டன் போடாமல் எகிரிடும். சப்போஸ் அது ஆண்ட்ராய்டு ஃபோன் ஏதோ ஒரு பேசிக் கம்மி விலையில் ஏதோ ஒரு 6000 7000 இந்த மாதிரி ஃபோன் வச்சுருப்பான். ஆமாம், ஒரு 18,000 30,000 50,000 1,00,000 ஃபோனுன்னு சொன்னால் ஓரளவுக்கு அதில் வந்து அந்த ஸ்டோரேஜ் அது இது ராமுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும், அது தாங்கும். 50 வீடியோ தாத்தா போடுறேன், எவனா ஒருத்தன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னுக்கிறான், லைக்கை போட்டால் தான் செத்தாவான், அன்றைக்கி காலையிலே செத்துருவான். ஆமாம், ஓப்பன் பண்ணி ஏதாவது அதுவும் நான் பேசுறதை கேட்டாலும் இம்மீடியட்டாக அப்படியே செத்துருவான். ஸோ அதனால் சும்மா அந்த லைக் வருது, வியூஸ் வருது, மயிரை பிடுங்குறேன், ஹவு டு ஓப்பன் யூடியூப்பு, காசு சம்பாதிக்கலாம் எப்படின்னு ரொம்ப பேர் ஒரு பெரிய குரூப் இருக்குது. என்னைக்காவது யூடியூப்பு டீம் இருக்குல்ல, யூடியூப் டீம் அதிகாரம் உள்ளவர்கள், அவர்கள் ஆமாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கானே, ஹவு டு மேக் மணின்னு அவன் உங்ககிட்ட சொல்லியிருக்கானே. இந்த புறம்போக்குங்க எச்சைங்க இந்த ஹவு டு ஓப்பன் யூடியூப், ஹவு டு மேக் மணி, எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி உன் வியூஸ் அதிகரிக்கலாம், எப்படி உன் வியூஸை வந்து மில்லியன்ஸ் கணக்கில் கொண்டு போகலாம். உன் வீடியோ என்ன 2 தான் போகுதா, 3 தான் போகுதா, 6 தான் போகுதா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா அவன் வீடியோ அப்படியே போயிடும். அப்படின்ட்டு பிள்ளைங்களிடமே போய் காட்டுவான், இந்த செட்டிங்ஸை மாற்று, இதை போய் மாற்று, இதை இப்படி பண்ணு, இந்த இதில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஹேஷ்டாக் பைத்தியக்கார லூஸு கம்நாட்டிங்களா? அடே யூடியூப்பு அல்கோரிதம்லாம் சொல்கிறான், அதெல்லாம் சும்மாப்பா. அல்கோரிதம் மயிரிதம் எல்லாம் போய் உன்னை பைத்தியக்காரனாக்கி உன்னை முட்டாளாக்கி அவனுக்கு வியூ. ஏடா நீ அதான்டா பாப்பா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழின்னா உடனே நீ என்ன பண்ணுவ? வண்டியில் பண்டாட்டியே தொட்டி விட்டுட்டு இது என்ன வழி அப்படின்னு தானே பார்ப்பேன். அதை தான் இவங்க செய்கிறாங்க. பைத்தியக்கார அறிவு கட்ட நாயை தாத்தா மாதிரி கருத்து சொல்லு. வியூஸு லைக்ஸு வரும்னு பார்க்காத. சொந்த செலவில் வந்து அவங்க சூனியம் வச்சுக்கிறானுங்க. நீ அப்படி இருக்காத. உனக்கு வியூஸ் முக்கியம் இல்லைடா, நீ சொல்கிற கருத்து தான்டா முக்கியம். 4 பேர் இல்லைடா, ஒரே ஒருத்தனை உன் கருத்தை கேட்டுட்டு அவன் மனம் திருந்திட்டானா
அது வந்து நீ செய்த புண்ணியம். இந்த உலகமே அழிஞ்சாலும் நீ சொர்க்கத்துக்கு போவ. அதை பார்த்து செய். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயம் நான் பேச போகிறேன், கொஞ்சம் தொடர்ந்து பாரு. அன்பானவர்களே, வியூவர்ஸ், சில்ட்ரன்ஸ், இப்போ டெக்னாலஜி செம்மையாக போயிட்டே இருக்குது. இப்போ அந்த எலன் மாஸ்க் அந்த ஸ்டார் ட்ரெக் இந்த ஏர்டெல்காரன் கூட சேட்டலைட்லேயே வந்து நமக்கு வந்து இனிமேல் இணையதள சர்வீஸ் கிடைக்கும், நெட்ஒர்க் கிடைக்கும். ஸ்பீடெல்லாம் பயங்கரமாக ஆகிடும், செம்ம ஸ்பீட் ஆகிடும். அப்போது நீ சாதா ஃபோனில் எல்லாம் வேலைக்கு ஆகாது. இதை விட காஸ்ட்லி ஃபோனெல்லாம் வாங்க சொல்லி உன்னை வந்து வற்புறுத்துவாங்க. நிறையா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு சம்பாதிக்கணும்னா பைத்தியக்காரன் ஆக்குவது தான் இந்த மக்களுடைய பொழுதுபோக்கில் வியாபாரம். பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் மனி மேன். அவங்களுக்கு வியாபாரம் இல்லை, வேலை இல்லை, படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி அவங்க அடிச்சு நாசம் பண்ணி குடியை வச்சு ஊசியை போட வச்சு எப்படியாவது பாமர மக்களை 10 ரூபா புடவையை வந்து விற்கிறதுக்காக இன்னொரு புடவை இலவசம், இப்படி ஏகப்பட்ட இலவசம், மயிர் வசம், அது வசம், உன் வசம் நீ இல்லாமல். உன் வசம் மீன்ஸ் வாட்? உன்னையே நீ அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உன் வசம் நீ இல்லாமல் உன்னை பிரித்தெடுத்து உன்னை அறிவை மழுங்கடித்து உன்னை கொத்தடிமையாக வைத்துக்கொண்டு உன்னை ஏமாற்றி இவன் வந்து தாஜ்மஹால்லாம் வாங்க போகிறதில்ல. சோத்துக்கு போய் ரோட்டில் பிச்சை எடுக்க முடியாது. பிச்சைக்காரன்லாம் பற்றியா ஜாலியாக இருக்கிறான். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்லாம் இருந்தவன் ஒரு காலத்தில். அவெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பாவங்களை பண்ணி ரோடுக்கு பிச்சை எடுக்க போயிட்டான். அதே மாதிரி தான் இப்போ இவங்க போகிறான். இந்த ஹவு டு மேக் யூடியூபு, பணம் சம்பாதிப்பது எப்படி, அப்புறம் இந்த கேஸ் பேக்கு, அது இது இதெல்லாம் அந்த கடைங்களெல்லாம் எடுத்து போடுவான். இந்த கடைங்கள்லாம் போயிட்டு இதை வாங்க, அதை பிடுங்க, இதை நக்கி, இது சப்பு, இதை நல்லா சப்பு நின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கீழே இருக்கிறதெல்லாம் காட்டி சப்ப சொல்லுவான். அதெல்லாம் கேட்காத. நீ ஒரு அறிவு உள்ளவன், 6 அறிவு படித்தவன், நவரசங்கள் கொண்டவன், அறிவு உள்ளவன், சிந்திக்க தெரிந்தவன். உன்னை காரல் மார்க்ஸ்லாம் எவ்வளோ நேற்று அவருடைய நினைவு தரும். அவர் புத்தகங்கள்லாம் போய் படிட, அறிவு கேட்டவன்களே, படித்து அறிவு சிந்தனை வா. பட்ஜெட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன், கேளு, கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. அன்பானவர்களே, வியூவர்ஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், WWW666 நியாமரலஜி படி. 666னா சாத்தம். அந்த இணையதளம், அப்புறம் வளையதளம், வலை நெட்டு வளப்பா, ஆமாம், தூண்டி, ஆமாம், மீனை போய் புழை போட்டு மீனை பிடிக்கிறது, அதுதான் இந்த நெட். அதான் இணையதளம், வளையதளம். அப்புறம் சோஷியல் மீடியா. சோஷியல்னால் என்ன தெரியுமா? சர்வீஸ் பண்ணுவது, மக்களுக்கு சர்வீஸ், சோஷியல் ஒர்க்கர். சமூக என்னது, ஆர்வலர், சேவகர். ஏப்பா அதில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேப்பா, எவ்வளோ பெரிய கொடுமையாப்பா நீ பண்ணுற பாவம். பாவியா, அயோக்கிய பயலை, பாவத்தின் சம்பளம் மருணுண்டா. சோஷியல் மீடியா சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு அந்த மேன், இது பேர் இல்லாத பேர் சர்வீஸா ஏதோ ஒரு கர்மம். அதில் போயிட்டு பணம் சம்பாதிக்கணும்னு மக்களை, பாமர மக்களை, ஏழை மக்களை ஏமாற்றி தொண்ணூன்னு நினைக்கிறிய நாதாரிய. பின்னால் ரொம்ப கிட்டத்தில் இருக்குதுடா இயற்கை. இல்லைடா, உனக்கு புரியவே இல்லையாடா? பாவம் மேலே பாவம் பணியில் இருக்கிற 1000 பேர் 1000 கருத்துக்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் புரிய மாட்டேங்க தரிசனம். ஏண்டா அந்த திமுக கட்சிக்காரன் அப்படி ஒன்று பண்ணி விட்டான்டா. மயக்க ஊசியை போட்டு, மாத்திரையை கொடுத்து, குடியை கொடுத்து. ஏண்டா டே சொறிப்புச்ச நாயை, 1.25 கோடி பேர் குடியார பயல. நீயாடா தமிழை உயர்த்த போகிற? நீயாடா தேசத்தை உயர்த்த போகிற? இதுவாடா வளர்ந்து இருக்குது புறம்போக்கு ஏச்சும் பண்டாட்டி பிள்ளைங்களை கௌரவிக்க தெரியல, படிக்க வைக்க தெரியல, சாப்பாடு போடுறது தெரியல, தெருவில் விட்ட, ரோட்டில் விட்ட, பிச்சை எடுக்க விட்ட. நீயா தமிழை உயர்த்த பாரு? அடப்பு நாய பரதேசி. குடியை வாங்கி தின்னுப்புட்டு, பிரியாணியை வாங்கி தின்னப்புட்டு தேசத்தை துரோகமாக மாற்றி வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி நேற்றுலடா புறம்போக்கு 50-60 ஆண்டு காலமாக பட்ஜெட், மயிறு பட்ஜெட். நான் இப்போ அடுத்தது அதை பற்றி தான் பேச போகிறேன். அன்பானவர்களே, வியூவர்ஸ், இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க ஆகட்டும், ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஆகட்டும், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் கேள்வி மட்டும் தான் கேட்பேன், பதில் நீங்கள் தான் சொல்லணும்.
நான் கமெண்ட் பாக்ஸில் போய் பார்க்க மாட்டேன், இனிமேல் போகிறேன். உங்கள் பதிலுக்காக காத்திருப்பேன். இது பாரு, பட்ஜெட் பற்றி தான். என்ன ஏடிகளுக்கு இது அங்கே இருக்குது விஷயம். அட கருமாந்திரமே, இந்த வீடியோ வேறு பெருசாக போயிடும் போல. இந்த கம்நாட்டிங்க கொஞ்சம் பெருசாக போனாலும் பார்க்க மாட்டானுங்க, இழவு எடுத்தவனுங்க. ஏழைகளுக்கு 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும். அரசு ஊழியர்களுக்கு விடுப்பு பலன். காலி பணி இடங்கள் 40,000 நிரப்பப்படும். 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்பு. தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு. கம்நாட்டிய 1.25 கோடி குடிகார நாய, தமிழ் குடிகார நாய. 70 லட்சம் தமிழ் குடிகார நாய. புறம்போக்கு பட்ஜெட் என்றால் அட்டனடா படியாத நாய. ஏதாவது ஒரு மொழியில் சொல்லித்தோடா. உலகத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மொழி கிடையாது. ஏதாவது ஒரு மொழியில் கர்மம் முடிச்சவனை, இழைய எடுத்தவனை பட்ஜெட் தமிழோ ஏதோ எழுதி காட்டு, எல்லாம் சொல்லி காட்டு. கர்மம் முடிச்சவனை கமெண்ட் பாக்ஸில் வெயிட் பண்ணுறேன். சொல்கிறா புறம்போக்கு பட்ஜெட் என்றால் என்ன? தம்பி, காமராஜருக்கு முன்னாள் பத்மாவன் ராஜாஜி சரி விடு. அப்போ சுதந்திரம் தமிழ்நாடு முதலமைச்சர்லேருந்து இன்று முதலமைச்சர் வரைக்கும் ஒரு நாள் கஜானா, அரசு கஜானா இருக்குதுல்ல, அதை இவங்க ஆட்சி பண்ணி 10 பைசா கூட போட்டு அதை கரெக்ட் பண்ணி வைக்கல. சமநிலையில் இல்லை. இன்ன வரையும் கடன் இப்போ 9 லட்சம் கடன். ஏண்டா அறிவு கட்டம் முண்டா, 9 லட்சம் கடன்டா. 3ஆம் உலகப்போர் வரப்போகுதுடா. புறம்போக்கு உன்னை சண்டைக்கு அவங்க அடிச்சுக்கிறதுக்கு உன்னை கடன் கொடுத்துருக்குறான்ல. ஒவ்வொரு குடும்பத்தில் 3 லட்சம். இப்போ இதில் வருமானம்னு சொன்னாக்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு வருமானமே எவ்வளோ? 1200 கோடி என்னமோ தான். இவர் எத்தனை கோடி? 30 சில்லற லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டை பிடுங்கிறதுக்கு போட்டுக்கிற புறம்போக்கு. 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த கடைகால் போட்டது, தொடங்கப்படுன்னு சொல்கிறது, வேலை வாங்கி வேலை பிடுங்கி தருவோன்னு சொல்றது ஒரு மயில் நடுகடை எச்சா. அவன் வரப்போறான்டா, சவுக்கு எத்துன்னு வரும், அடிப்பான். போரில் கலந்துவோம். கடன் பட்டிருக்கேன் நாயே. உன் குடும்பத்தில் 4 பேராடா, 4 பேரையும் ஏற்றுறான். அவனு கையை காலை ஒட்டி போரில் கத்தி பிடி, கன்று பிடி, சண்டை போடு. உக்ரைன் கூட சண்டை போடு, அவங்க கூட சண்டை போடு. பணம் கொடுத்துருக்காண்டா. வட்டிக்கு வாங்கினா நீ பழகம் வட்டிக்கு 10 ரூபாய் இல்லை 100 ரூபா இல்லை 1000 ரூபா வாங்கினா வட்டிக்கு கொடுத்தவங்க கூட வேணாடா. உன்னை கூட்டின்னு போய் ரூமில் வச்சு பொலன்னு போல மாட்டான். அப்படி தாண்டா பழக போகிறானுங்க புறம்போக்கு ஏச்ச பசங்களா. வருமானமே இல்லையா, நஷ்டத்தில் ஓடுதான். டாஸ்மாகால கூட வருமானம் கிடையாதான். இப்போ இன்னும் 8 மாதம் இருக்கிறதே கஷ்டம். இன்னும் 8 நாளில் இவரை பிடிச்சின்னு போய் அந்த கெஜ்ரிவாலை பிடிச்சின்னு போய் உள்ளே வச்சு நுங்கு துண்ண வச்ச மாதிரி இவரை பிடிச்சின்னு போய் உள்ளே வச்சு நுங்கு துண்ண வைக்க போகிறாங்க. திமுக கட்சிக்கார அத்தனை பேரும் இந்த சாராய அமலாக்கத்துறை விஷயத்தில் 1000 கோடியோ அதுக்கு மேலே எல்லாரையும் தூக்கின்னு போய் உள்ளே வச்சு குனியை வச்சு குத்த போகிறான்டா. அதிகாரில் அறிவு கட்டவனுங்களே, ஒழுங்கு மரியாதையாக கொஞ்சம் சிந்திங்கடா. இனிமேலாவது சிந்தித்து ஒரு நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடு. இல்லை நீயே ஒரு தலைவனா வாடா. டேய் பாவண்டா ஏழைகள். அந்த குழந்தைங்க ரோட்டில் பிச்சை எடுக்குதுடா. அந்த குழந்தைகள் யாருடா? யாருடைய குழந்தைகள்டா? உன் குழந்தைங்க, நீ பெற்ற குழந்தைங்க. அதுங்களை பிச்சை எடுக்க விட்டுட்டு எவனையோ தலைவனாக்குற. நீ தலைவனாக இருந்து போடா. நீ கடன் எவன் கட்டுடு? நான்லாம் என்கிட்டலாம் கடன் கட்டு எவனாவது ஃபாரினர் அவன் தான் இங்கே வச்ச விட்டுவான் அவனை. உன் குடும்பத்தில் நீங்களாம் எங்களுக்கு கடன் கொடுக்கணும். ஏடா இவன் வாங்கி தின்னுட்டு போடுவான், நான் கடன் அடைக்கணுமா? நீ கடன் அடைக்கணுமா? அறிகொட்ட நாய, சிந்திக்க தெரியாத புறம்போக்கு. காரல் மார்க்ஸ் மாதிரி, டால்ஸ்டாய் மாதிரி உலகத்தில் எவ்வளோ பெரிய சிறப்பானவர்கள் இருந்தாங்க. புறம்போக்கு கெட்ட வார்த்தை போதுடா. வாங்கி குடிச்சிட்டு தேசத்தை துரோகமாக பிரியாணிக்கும் காட்டிருக்கோம். நாட்டை நாசமாக பண்ண தேச துரோகி யார் தெரியுமா? இந்த மக்கள் தான். டேய் ஏற்க வருதுடா, உங்களை கொன்னுடும். இல்லை இந்த திமுக காரணங்களெல்லாம் பிடிச்சி நீயே கொண்டு போய் திகார் ஜெயிலில் போட்டு விட்டுட்டு வந்துருப்பா. ஓகே, கேள்வி ஒன்று. பெரியவர உன் வயது என்ன? தமிழ் சொல்லு. உன் வயது என்ன? 90. சரி, அந்த காலத்துலேயே பியூசி ஆமாம் பியூசி தான் நினைக்கிறேன். அப்போது சரி, இந்த அப்போயே சூப்பர் நம்பர் 1 படிப்பாடியாச்சு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணி வேலை எம்ப்ளாய்மெண்ட் அப்படி வேலை போய் பதிவு பண்ணியா? பொறும்போக்கு உனக்கு வேலை கிடச்சிதா? அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் அனுப்புனானா? அனுப்பவே இல்லையா இப்போ வரைக்குமா? 90 வயசு ஆயிடுச்சா? சரி, உன் பொண்டாட்டி நல்லா படிச்சது தானே? ஆனால் உன் சொந்தக்காரெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சது தானேப்பா. எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி ஒருத்தவங்களுக்கு கூட வேலை வரல. அப்போ அந்த கவர்மெண்ட் கழுத மேய்க்கிறானுங்களா? அவங்க யார்? கட்சிக்காரனுங்களா? அந்த கூட்டி கொடுக்குற பசங்களா அவனுங்களா? அந்த கட்சிக்கார அரசியலில் பார்த்தீங்களா? ஏன்னா அதெல்லாம் செருப்பெல்லாம் அடிச்சுட்டு நீ விடாமல் இப்படி போய் பிச்சை எடுக்கிற. 90 வயசுலேயும் இப்போ அவ்வளோ நல்லா படிச்சுட்டு பிச்சை எடுக்கிற. நல்லாயிடு. ஏன்பா தம்பி,
ஊருக்கே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேருக்கும் தெரியும். 8 கோடி பேர்னா 8 கோடி பேர் தமிழர்கள் அல்ல. தமிழர்கள் என்ன ஒரு 4 கோடி பேர் இருப்பானா? அதில் 1.25 கோடி பேர் ஆமாம் குடிகாரன். 1.25 கோடி பேர் குடிகாரன். 70 லட்சம் பேர் நிரந்தர குடிகாரன். ஆணு பெண்ணு பொண்டாட்டி கிண்டாட்டி புள்ள கில்ல கூத்தியா ஈத்தியா வப்பாட்டி மயிறு எல்லாமே தான் விட்ரு. இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பார்த்தேன் நேற்று ஒரு இது அந்த பட்ஜெட்டில் எவ்வளோ 1200 கோடி தான் என்னமோ வருமானமாப்பா தமிழ்நாட்டுக்கு. கஜானாவுக்கே அவ்வளவுதான் 9 லட்சம் கோடி வந்து இது கடன் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஒரு 38 லட்சம் கோடி கடன் வாங்கி தான் இந்த பட்ஜெட் எல்லாம் சரி பண்ண போகிறாரு. ஏடா பிறந்தவங்க எவன்டா கடன் அடைக்கிறது? இவ்வளோ பண்ணி இவங்க எடுத்துன்னு விடாங்களே 50-60 வருஷமா இந்த திட்டம் வரும் அந்த திட்டம் வரும், வேலை கிடைக்கும் மயிரை கிடைக்கும் புடுக்கு எதுவுமே நிறைவேறாடா. பிறந்தவங்க யோசிச்சு பாருடா, திங்க் பண்ண மாட்டீங்களாடா? என்னடா ரோடு நல்லா இருக்குதா, எந்த தொழில் நல்லா இருக்குது, வேலை என்னமோ போட்டிருக்கான் இங்கே காலி பண்ணிடலாம். 40,000 பேராண்டா காலி பண்ணிடங்களாண்டா. ஏற்கனவே வேலை செய்ய ஆசிரியர் பஸ்ஸு ஓட்டவனுக்கு துட்டு கொடுக்கல. என்ன கொடுக்கலடா? பஸ்ஸு ஓட்டின டிரைவர்லாம் இன்னும் சண்டை போட்டுக்கிறான். ரோட்டில் போய் பாரு, எவனுக்குமே சம்பளம் கொடுக்கல, மயிரை போடுங்கள, கத்த காட்டில் இவ்விடுங்க. அந்த டாஸ்மாக் இதில் 1000 கோடி ரூபான்னு ஊழலை பண்ணி மயிரை பண்ணி அதுவும் உள்ளே போகிறான். டேய் தமிழ் பசங்களா, பாவண்டாடே உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குதா? எனக்கு நிறைய பாஷைகள் தெரியும்டா. நான் இப்படியே பொழிச்சுப்பேன், மியூசிக்லாம் வாசிப்பேன், மயிரை போடுங்க. எங்கேயோ ரோட்டில் போய் கூட ஒரு கிட்டாரை வாசிச்சு இல்லை ஒரு வயலின் வாசிச்சு கூட நான் பொழிச்சு போய் எப்படா போய்ப்பேன். இவங்களுக்கு தொத்துக்கடா. அந்த திமுக கட்சிக்காரன் இல்லை ஒரு கட்சிக்கார பயிலும் இங்கே இருக்கிற வரையும் நீ உருப்பிட மாட்டேன், செத்துடுவாடா, செத்துடுவேன். இயற்கை அதுக்கு முன்னால் ஒரு நாள் இந்த மாதிரி பாவம் பண்ணுறதுக்கு இயற்கை உனக்கு கொண்டுடுடா. டேய் ப்ளீஸ்டா, டேய் தம்பிங்களா, டேய் நல்லா புரிஞ்சுங்கடா. தாத்தா இப்படி கத்துறேன், நீங்கள் கத்தணும்டா, நீங்கள் கேட்கணும்டா, நீங்கள் ஒன்று சேரணும்டா. நீங்கள் ஒன்று சேர்ந்து மயிர் பிடுங்கிறதுக்கான ஃபோன் வச்சுருக்கீங்க. அங்கங்கே நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் எடுத்து வீடியோ போடாடா. அட்லீஸ்ட் யூடியூப்லேயாவது நல்லா நிறைய வியூஸுங்க வந்து மானிட்டைசேஷன் வச்சு அதுலேயாவது காசு கிடைக்கும். சரவணா ஸ்டோரில் பிடுங்குறேன், அங்கே போய் நக்கிறேன், இங்கே போய் சக்கரைன்ட்டு சப்பின்னு இருக்கிறீங்க. கர்வம் பிடிச்சணும் பிள்ளைங்களா பாருடா. உன் பிள்ளைங்க 10 பிள்ளைங்க ரோட்டில் பிச்சை எடுக்கிறா குடிகார நாயை. 1.25 கோடி குடிகார நாயங்களுக்கு சொல்கிறேன். 70 லட்சம் நிரந்தர குடிகார நாயங்களுக்கு சொல்கிறேன். திருந்துங்க. இந்த திமுக கட்சியை அடியோட வேரோட, அதிமுக கட்சியை அடியோட வேரோட. இது 2 தான் டேஞ்சர். மற்றது எப்படியோ கூட போட்டோம், நமக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இவங்க 2 பேரும் காலங்காலமாக டேஞ்சருடா. இவனுங்களை வாழ விடாதீங்கடா. தொட்டி அடிக்கடா. சோறு கொடுக்காதீங்கடா. இங்கே ரோட்டில் பஸ்ஸில் லாரியில் அடி போட்டு சத்தா கூட அனுதாபம்லாம் பார்க்காத. வேணா வீடியோ எடுத்து ரீல்ஸில் போட ஏதாவது நல்லா இருந்ததுன்னா காசு கொடுப்பான். இவங்களுக்கு பாவம் பரிதாபம் பார்க்காத. நடு ரோட்டில் சாப்பிட்டோம், வியாதி வந்து சாப்பிட்டோம், கொரோனா வந்து சாப்பிட்டோம், எப்படி வேணா இவங்க சாகணும்டா. அதான் இது இயற்கையோடைய தீர்ப்பு. அது இங்கே இருக்கிற வக்கீல் மயிறு நீதிபதி திட்டு பையன் அல்ல கையன் சொரிப்பூச்சவனுடைய தீர்ப்பு இல்லை. இயற்கையின் தீர்ப்பு. நாசமாக அவங்க சாவானுங்க. கொஞ்சம் 50-60 வருஷமாக பாவம் பண்ணியிருக்கானுங்க 2 பேரும். அதிமுக காரனும் திமுக காரனும் கூட்டு போயிடுவோம், கூட்டு திட்டானுங்க 2 பேரும் ஒன்றா பேசுவான். இவங்க அங்கே கூட அங்கே ஒருத்தர் இருக்கிற பேர் மந்தேர். அந்த மந்திரி தந்திரி கிந்திரி எல்லாருமே ஒரே சுந்தரிக்கிட்ட படுகிறவன் தான்டா. சும்மா வருவாளா சுந்தரி? எல்லாரும் சுந்தரிக்கிட்ட போய் சப்புன்னு இருட்டு. ஒழுங்காக திருந்துங்க, எல்லாம் செத்துப்போம். செத்து இயற்கை வந்து உன்னை கொள்றதுக்கு முன்னால் நீயே போய் சுடுகாட்டில் பட்டு சாகு. நீங்கள் இருக்கிற இடமே சுடுகாடு தானே. தப்பா தம்பி, தாத்தாவுக்கு 62 வயசு. நான் அறிவு தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த கட்சிக்காரனுங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் இந்த அரசியலில் எப்படி வாழ்ந்தாங்க போனாங்க வந்தாங்க. ஏகப்பட்ட சரித்திரத்தையும் 10வது வரைக்கும் நான் ஒரு சினிமாக்காரன். 18 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கிறேன். உன்னை நல்லா ஆழமாக சிந்தித்து பார். உன் வயதான அப்பாவாகட்டும் உன் அம்மாவாகட்டும் அதுக்கு முன்னால் எல்லாருமே பிச்சை தான் எடுத்துனுக்கிறீங்க. குப்பை தொட்டி ரோட்டில் இருக்கிறீங்க, அவ்வளோதான். கடைசி வரைக்கும் இவங்க சொல்லுவாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆமாம், பட்டா கொடுக்க மாட்டான். படிப்பு ஸ்கூல் மயிர் மண்ணாங்கட்டி எதையுமே செய்ய மாட்டான். அம்மா அரசியல் இந்த மாதிரி எலெக்ஷன் வரப்போகுதுன்னு எல்லாம் சொல்லுவதோடு சரி. நீயும் அதே மாதிரி அவங்க சொல்கிறத காதலியும் கேட்க மாட்டேன், மீட்டிங்கும் போக மாட்டேன், எதுக்குமே போக மாட்டேன். அவங்க கூட்டின்னு வருவானுங்க கூட்டமாக. அதுக்கு நிறைய ஏஜென்ட். என் தெருவிலே ஒருத்தி இருக்கிறா, 300 பேர் கூட்டின்னு போவான். தலைக்கு ஏதோ வாங்குறா, பிரியாணி வாங்குவா, புடவை வாங்குவா, எல்லாம் வாங்குவா. அதுங்களுக்கு ஒரு 100 உயிரை கொடுப்பா, சில இடத்துல கொடுக்கவும் மாட்டா, அடிச்சிடுவா. நானே பார்த்துருக்கேன். நிறைய கிழவிங்களை கூப்பிட்டு போவா, கொட்டி கீட்டி அந்த மயிரெல்லாம் கூட்டின்னு போய் எங்கள் வெயிலில் காய விட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க அல்லகைங்க. துட்டு பையன், கஞ்சா குடிக்கிறவன், கஞ்சா வைக்கிறவன், ஏன் திருவிழா ஏகப்பட்டு வைக்கிறான்.
அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதையா. வாலிப பெண்ணையா, வாலிப பசங்க கொஞ்சம் திரும்புங்க. படிக்கிறீங்க, படிக்க மாட்டீங்க, ஏதாவது பிடுங்குங்க. ஆனால் தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. எந்த காலத்திலையும் இவர்கள் சொல்லுவதை செய்ய மாட்டான். புரியுதா? இந்த பாமர மக்க படிக்காத கிளை நாய்ங்க, திருட்டு நாய்ங்க, அந்த நேரத்துக்கு காசு வேணும், அந்த நேரம் பசின்னு சொல்லிட்டு கொத்த அடிமையாக வாங்கி தின்னுட்டு ஓட்ட போடுதுங்க. அப்படி போட முடியல, அவன் அடிக்கிறான். இவனுங்களை அடித்து அடித்து ஓட 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 இந்த கட்சிக்காரனுங்களை ஓட ஓட நீ வரட்டணும். ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து போர்க்களம் போல மக்கள் வந்து எழுந்திருக்காங்க. இலங்கையில் நடக்கலை, மணிப்பூரில் நடக்கலை, ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து புரட்சிகள் தோன்றி இருக்கிறது. மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். மக்கள் கொதித்து எழுதும் பொழுது அந்த அதிகாரி ஆகட்டும், அந்த அரசியல்வாதி ஆகட்டும், அந்த தலைவனாகட்டும், சுக்கு நூறா துண்டை காணோம், துணியை காணோம் என்று துரத்தப்பட்டிருக்காங்க. 10-20 சாம்ராஜ்யங்கள் அழிந்திருக்கிறது. இதுக்கு மேலே 2026க்கு முன்னால் உனக்கு அறிவு வரல, இவனுங்களை நீ திருட்டலை, இவனுங்களை நீ சரி பண்ணலைன்னா ஏற்க உன்னை குடும்பத்தோட உன் கண் எதிர்க்குவேன், குழந்தை குட்டி கிட்டி எல்லாரும் சாவ மாதிரி பண்ணிடும். ஏற்க பார்த்துக்க. 2026 எண்ட் ஆஃப் டேஸஸ், 3ஆம் உலகப்போர் எது வேணாலும் வரும், நீ செத்துடுவ. அதுக்குள்ளார பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடு. இந்த புறம்போக்குங்களை அடித்து தோற்று இந்த உலகத்திலேயே ஒன்று இருக்கக்கூடாது. இந்த அதிமுக காரன், திமுக காரன், கட்சிக்காரன், இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறவன், அராஜகம் பண்ணுறவன், ஆட்டை போடுறவன், அவங்கள ஏறி மிதிக்கிறவன், அவங்கள கொத்தடிமையாக மாற்றினவங்க எல்லாரையும் பழிக்கு பழி வாங்கு, பழிக்கு பழி வாங்கு. அன்பானவர்களே, ஆமாம், படித்தவர்கள் ஆகட்டும், படிக்காதவர்கள் ஆகட்டும், ஏழை மக்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்கள் பிள்ளைகள் நடுரோட்டில் நின்றுட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறது தொடர்ந்து வந்து அடுத்த ஜென்ரேஷனில் நடக்கக்கூடாது. நீ இப்போவே வாடகை வீட்டில் இருக்க, சோறு இல்லை, ஒன்றும் இல்லை, நாளைக்கு உன் பிள்ளை எந்த வீட்டில் இருக்கும், ரோட்டில் போய் இருக்குது, நாளைக்கு ரோடா, வீடா, காடா, சுடுகாடா, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிற, பேரிடர்கள் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்ட்ராய்டு ஃபோனு, அப்புறம் ஐஃபோனு, இந்த மாதிரி வெர்ஷன் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் எல்லா மக்களுக்கும் நீங்கள் நம்மெல்லாம் ஒன்று சேர வேண்டும். நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்பொழுது நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குழந்தைங்களுக்காக படிப்பு, கல்வி, அறிவு, வேலை, இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து நல்லா வளர்க்கணும் என்பதற்காக உட்காந்து பேசுங்க. ஒரு முடிவுக்கு வாங்க. ரைட்டுங்களா? நீங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணல பாருங்க. உலகத்தில் நீங்கள் போடுற எல்லா வீடியோ வந்து பெரிய பெரிய நாட்டிலலாம் பார்க்குறாங்க. இங்கே ஒருத்தவன் தான் வந்து இந்த ரீல்ஸ்லாம் வந்து பார்க்க மாட்டான். மற்ற நாடுகள்லாம் இந்த மாதிரி மக்கள் பேசுகிறாங்க இல்லை, அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கவுண்ட் பாக்ஸ்லேயும் போய் பார்ப்பாங்க, யார் யார் என்னென்ன கருத்து சொல்கிறாங்க, எப்படி மக்கள் வாழுகிறார்கள், எப்படி அரசாங்கம் இருக்க வேண்டும், அரசாங்கத்தை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது மக்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி வீடியோ ரீல்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்க பார்த்து தான் அவங்க கமிட்டி முடிவு பண்ணும். ஓஹோ, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அப்போ நம்ம இதை சரி செய்யணும், நம்ம அதை சரி செய்யணும் அப்படி சொல்லிட்டு அவங்க பண்ணி, அதனால தான் வெளிநாடுகள், நிறைய நாடுகள் நல்லா இருக்குது, சில நாடுகள் மோசமாக இருக்குது. ஸோ அவங்க அதெல்லாம் கவனிப்பாங்க. இங்கே நீ கருத்து சொன்னாலே உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவான்ற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கலாம். செத்து போ, நீ சாவத்துக்கு தான் பொருந்திருக்க. புரியுதா? இப்போ சத்தாலும் சாவம் தான். நல்லது செஞ்சுட்டு சத்துட்டு போயேன். சாக்கடி சாவல, ஏசுநாதர சிலுவையில் எவ்வளோ தீர்க்கதரிசிகளை கொண்டு இருக்குது. காலங்காலமாக இந்த கட்ட சமுதாயம், கட்ட அரசாங்கம், நீ சாவறதுக்கு பயப்படாத. சுனிதா வில்லியம்ஸ் எடுத்துக்கோ, பாவம். சுனிதா வில்லியம்ஸ் பாவம். அவங்க யார்? மிகப்பெரியப்பா ஒரு இந்திய வம்சாவளி தான். வில்லியம்ஸ்ன்னு சொல்லி அந்த நாசாவில் வேலை பார்த்த ஒருத்தவங்களை கல்யாணம் கட்டி. ஸோ திங்கர் அந்த சுனிதா வில்லியம்ஸ், அவங்க லைஃப்பை நினச்சி பார்த்து, அவங்கெல்லாம் பாவம் 8 மாதமாக எழுவும் அங்கேயே இருக்கிறாங்க போல இருக்குது அந்த விண்ணிலேயே. இன்னும் அவங்க ப்ராக்டிஸ், அவங்களுக்கு ஏகப்பட்ட குழந்தையிலேருந்தே அவங்க அந்த நாசா ஈசா விண்ணுலகம் அங்கே இங்கே அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தவங்க. அவங்களால எப்படி அவங்க பார்த்துப்பாங்க. நீ உன்னை பார்த்துக்கோ, உன் மக்களை பார், உன் குழந்தைங்கள பார். உன் குழந்தைங்களை நீ மீண்டும் மீண்டும் பிச்சை எடுக்க விட்டுன்னுக்கிற, கண்டிப்பாக இயற்கை வச்சு செய்யும் பார்த்துக்க. அதனால் உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. உங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய தப்பு யார்? இந்த அரசாங்கத்தால். அவனுங்களெல்லாம் அடித்து செருப்பாலேயே அடித்து தொட்டுங்க, முறத்தால் அடித்து என்னமோ புளியை முறத்தால் அடிச்சுன்ற, அப்புறம் புடுங்கின சப்பனன்ற, இந்த புறம்போக்கு பசங்க கூட போய் ராத்திரி ஏன்னா கட்டி பிடிச்சிங்கன்னு பட்டுக்குன்னு குடிக்கிற பொம்பளை அடினீங்களா?
பொம்பளை அடினீங்களா? ஆரம்பங்களா ஒழுங்கு மரியாதையாக உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்க, தான் இயற்கை உன்னை தூக்கி போட்டு மீறின்னு மிரிச்சிடும். கண் எதிர்க்கவே நிறைய பேர் இன்றைக்கி உன் குழந்தைங்க சாவுது. இதுக்கெல்லாம் நீ பண்ண பாவம் தான். நீயும் உன் புருஷனும் பண்ண பாவம் தான் உன் குழந்தைங்க சாவுது. பெற்றவர்கள் பண்ண பாவம் பிள்ளைகளை சேரும். ஒழுங்கு மரியாதையாக திருந்துடு. உன் குழந்தைங்கள இந்த மாதிரி ரோடில் பிச்சை எடுக்கலாம் விட்ட செருப்பாலேயே அடி வாங்கி சாவை பார்த்துக்க. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனிதர்களாலே மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன. சதி செயல் செய்பவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதி செயல் செய்பவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருப்பவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே.
The music's for the sad man.